ஒரு செய்தி சொல்லட்டுமா ப்ரோ? விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் சட்டமன்ற தொகுதியில ஒரு சம்பவம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. சம்பவம் நடக்கல, அவங்களுக்கு சம்பவத்தை நடத்தியிருக்காங்க திமுக தரப்புல இருந்து. இந்த சாத்தூர் தொகுதியில முக்கியமான 2 கேண்டிடேட் அப்படின்னா, ஒன்னு ஏடிஎம்கே சைட்ல இருந்து நிக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன், இன்னொன்னு திமுக சைட்ல இருந்து நிக்கக்கூடிய கடற்கரை ராஜ் அப்படிங்கிற இவங்க 2 பேர் தான் நிக்கிறாங்க. இதுல இந்த கடற்கரை ராஜ் அப்படிங்கிற நபர் வீட்டுல வந்து ஒரு 122 பவுன் வந்து இந்த நேரத்துல காணா போயிருக்கு. இந்த நாமினேஷன் பண்றப்போ இவங்களுடைய என்னென்ன பிரமாண பத்திரம் சொல்லுவாங்கல்ல, என்கிட்ட இவ்வளவுதாங்க நகை இருக்கு, என்கிட்ட இதாங்க கார் இருக்கு, என்கிட்ட இதான் சொத்து எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ இந்த கடற்கரை ராஜ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 500 கிராம், நான் அதை உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட்டை காமிக்கிறேன் பாருங்க. அவர் எழுதி கொடுத்த அந்த பிரமாண பத்திரத்துல வந்து இவருக்கு மொத்தமா 500 கிராம் தான் இவர்கிட்ட நகை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்திருக்காரு. 500 கிராம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 62.5 பவுன் அப்படின்னு நம்மளுடைய மொழியில சொல்லணும் அப்படின்னா 62.5 பவுன் வருது. இதை தான் எழுதி கொடுத்திருக்காரு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் எழுதி கொடுத்திருக்காரு. பட் இப்போ காணாம போன நகை மட்டும் எவ்வளவுன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, வழக்கு பதியப்பட்டிருக்கு அப்படின்னா 122 பவுன். இங்க யாருமே எந்த ஒரு கேண்டிடேட்டுமே உண்மையான இதை சொல்றது இல்ல, எல்லாரும் பொய் சொல்லி தான் தப்பிச்சிட்டு இருக்காங்க. பட் இவருடைய ஒரு கெட்ட நேரம் இப்ப இவரே வந்து மாட்டிக்கிட்டாரு. காணா போச்சு அப்படிங்கிற விஷயத்த வெளியில சொல்லாமலும் இருக்க முடியல. சொல்லாம இருந்தா 122 பவுன் இந்த காலகட்டத்துல என்ன விலை விக்குதுன்னு தெரியும். அது கம்ப்ளைண்ட் கொடுத்தாதான் மீண்டு வருவதற்கான வாய்ப்பாவது உண்டு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு. பட் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால இப்ப எல்லாரும் அவருடைய அந்த பழைய டேட்டாவை எடுத்து காமிச்சு, இது எப்படி சார், இது உண்மையா, இது நீங்க சொன்னது 122 பவுன் உண்மை அப்படின்னா இங்க 62ன்னு எழுதி கொடுத்தது, நாமினேஷன்ல எழுதி கொடுத்தது தப்பா? அப்பனா இவருடைய அந்த மனுவை தள்ளுபடி பண்ணுங்க, இவர் எலெக்ஷன்லயே நிக்க கூடாதுன்னு சொல்லுங்க அப்படின்னு ஒரு தரப்பு சொல்றாங்க. ஒருவேளை இதுதான் உண்மை அப்படின்னா இந்த 122 பவுன் எப்படி இந்த 10 நாளுக்குள்ள வந்தது? சோ வருமான வரி சோதனை நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கடற்கரை ராஜுக்கு ஒரு பெரிய அழுத்தம் அப்படிங்கிறது உருவாயிருக்கு. பட் இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த நகை காணாம போச்சா இல்ல யாராவது ஆள் வச்சு கடத்தினாங்களான்னு இருக்குல்ல. சில பேருக்கு அந்த தொகுதியில இருக்கக்கூடியவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. நம்ம சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நயினார் நாகேந்திரனுக்கு இல்ல நயினார் நாகேந்திரன் கூட இருக்கக்கூடிய நபர்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. அவர் வீட்டுல அவ்வளவு நகை இருக்கு, இதை இவ்வளவு எழுதி கொடுத்திருக்காரு. ஒரு ஏதாவது கொஞ்சத்தை அள்ளணும் அப்படின்னா எப்படியா இருந்தாலும் உண்மை வெளியில வரும்ல. வெளியில வந்தா அவருக்குன்னு ஒரு அழுத்தம் கிரியேட் ஆகும்ல, மக்கள் மத்தியில இந்த விஷயம் பேசு பொருளா மாறும்ல. சோ வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறதுல இருந்து கொஞ்சம் கம்மியாகும்ல. சோ அப்பனா அது கம்மியாகிறப்போ இந்த பக்கம் நயினார் நாகேந்திரனுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாகும்ல. இப்படிலாம் யோசிச்சு ஒரு கேண்டிடேட் செய்வாங்களா அப்படின்னா கண்டிப்பா செய்வதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. ஏன்னா பட்ட பகல்ல ஒரு திமுகவுல ஒரு முக்கிய புள்ளி அவருடைய வீட்டுல பூந்து இந்த மாதிரி 122 பவுன் திருடப்பட்டிருக்கு அப்படின்னா அதை வெறும் திருட்டா பார்க்க முடியாது. அவரை எக்ஸ்போஸ் பண்றோம் அப்படின்னு திட்டமிட்டு இது நடந்திருந்தாலும் நடந்திருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். எப்படியோ அவர் வந்து அவருடைய நாமினேஷன்ல போய் சொல்லியிருக்கார் அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு. இதுக்கு இந்த எலெக்ஷன் கமிஷன் என்ன நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு எனக்கு நிஜமாவே தெரியல. ஏன்னா இது வரைக்கும் இந்த எலெக்ஷன் கமிஷன் எதுக்குமே நடவடிக்கை எடுக்கல. தமிழ்நாட்டில் நடந்த எந்த ஒரு சம்பவத்துக்கும் நடவடிக்கை அப்படிங்கிறது எடுக்கல. பேசினா எலெக்ஷன் கமிஷனே இல்லாம எலெக்ஷன் நடத்தலாம் போல, அந்தந்த கட்சிக்காரன் முடிஞ்சதை நடத்திக்கலாம், எவனுக்கு தெம்பு இருக்கோ அவன் வந்து ஆட்சிக்கு வந்துக்கலாம் அப்படின்னு நடத்தலாம் போல. அந்த அளவுக்கு மோசமா எலெக்ஷன் கமிஷன் நடந்துட்டு இருக்கு. நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க நிறைய பேர் வந்து வித் வீடியோ ப்ரூஃபோட பணம் கொடுக்கறது வீடியோ ப்ரூஃப் இருக்கு. இந்த இடத்த பணம் இத்தனை கோடி மறைச்சு வச்சிருக்கான் அப்படிங்கிறது வீடியோ ப்ரூஃப் இருக்கு. இந்த இடத்த பாத்திரம் இருக்கு அப்படிங்கிறது வீடியோ ப்ரூஃப் இருக்கு. கால் பண்ணி சொன்னா பறக்கும் படை வந்து என்னமோ நத்தப்படம் மாதிரி அப்படியே நகர்ந்து வருது, அதுக்குள்ள இவனுக்கு செய்தி தெரிஞ்சு எடுத்துட்டு போயிடறான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நியூஸ் வந்து நம்ம சோசியல் மீடியாவில பாக்குறோம். அப்படி இருக்கப்போ அந்த தேர்தல் ஆணையமா வந்து இந்த விஷயத்துல நடவடிக்கை எடுத்துட போகுது. அது என்னன்னே தெரியல. இது என்ன சிஸ்டம்? ஏன் இந்த தேர்தல் ஆணையம் இவ்வளவு மந்தமா இருக்கு? எப்படி அவங்களுக்கு ஆளும் கட்சிகளுக்கு இது வந்து சாதகமா போகுது அப்படிங்கிறதே தெரியல. பட் ஏதாவது ஒரு நடவடிக்கை, இந்த தொகுதியில வந்து இவர் பணம் கொடுத்தாரு, அதனால இனிமே அவரு எலெக்ஷன்ல இந்த எலெக்ஷன்ல நிக்க முடியாது அப்படின்னு தேர்தல் ஆணையம் ஒரு உத்தரவை போட்டாங்கப்பா. இது மாதிரி ஒரு இதுல கடற்கரை ராஜ் வந்து சிக்கி இருக்காரு. சோ அவரு இந்த எலெக்ஷன்ல நிக்க கூடாது, அவரு எங்கள்கிட்ட பொய் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தா நிக்கக்கூடிய கேண்டிடேட்ஸுக்கு அந்த பயம் அப்படிங்கிறது இருக்கும். அடுத்த முறை நாமினேஷன் பண்றப்போ பொய் சொல்ல மாட்டான். 2000 கோடி வச்சுட்டு 500 கோடி, 1000 கோடி வச்சுட்டு 2 கோடி தான் இருக்கு, என்ன சொல்ல, தமிழ்நாட்டையே தன்னுடைய பாக்கெட்ல வச்சுக்கிட்டு எனக்கு காரு கூட இல்ல, 10,000 ரூபாய் தான் இருக்கு, பேங்க்ல கேஷ் வந்து 40,000 ரூபாய் தான் இருக்கு அப்படின்னு யாருக்கும் பொய் சொல்ல மனசு வராது.
அப்படி பொய் சொன்னா அதை எலெக்ஷன் கமிஷன் கண்டுபிடிச்சா நம்ம எலெக்ஷன்ல நிக்க முடியாது அப்படிங்கிற ஒரே ஒரு பயம் வந்துருச்சுன்னா எவனும் பொய் சொல்ல மாட்டான். இருக்கிற சொத்தெல்லாம் எழுதி கொடுத்துரும், அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் இங்க எவன்கிட்ட எவ்வளவு சொத்து இருக்குன்னு. பட் அந்த விஷயத்தை இந்த தேர்தல் ஆணையம் எடுக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது எனக்கு பெரிய வருத்தம். சரி, இந்த சாத்தூர் தொகுதியில தான் இந்த பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னொரு பிரச்சனை இங்க நம்ம மண்ணச்சநல்லூர் தொகுதி எம்எல்ஏ கதிரவன் அவருடைய தொகுதியில ஒரு பெரிய சர்ச்சை அப்படிங்கிறது போயிருக்கு. சர்ச்சை கிடையாது, ஒரு உயிர் அப்படிங்கிறது போயிருக்கு. இந்த கதிரவன் யாரு அப்படின்னு உங்களுக்கே தெரியும். இதுக்கு முன்னாடி கிட்னி திருட்டுல இவருடைய மருத்துவமனை தான் மாட்டுச்சு. அதுக்கு ஒரு நக்கலா பதில் சொன்னது, உங்க கிட்னியை திருடி நான் என் கார் வாங்க முடியுமா, என் காரோடைய விலை என்ன அப்படின்னு தெரியுமா, உங்க கிட்னி எல்லாம் வித்து வாங்க முடியுமா அந்த காரு, என் கார் வந்து 14 கோடி அப்படின்னு பேசின நபர். ஸோ அவருடைய தொகுதியில என்ன நடந்திருக்கு அப்படின்னா, திமுக இந்த 5 வருஷத்துல என்னென்ன காரணத்தை வச்சோ மக்களை கொண்டிருக்காங்க. குடிப்பழக்கத்தை அதிகமாக்கி கொண்டிருக்காங்க, போதைப் பொருள் பழக்க வழக்கம், சட்ட ஒழுங்கு சரியா இல்லாம பெண்களுடைய பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கி எத்தனையோ பெண்களுடைய ஹராஸ்மெண்ட்டுக்கு இந்த திமுக அரசு வந்து ஒரு காரணமா இருந்திருக்கு. எத்தனையோ கொலைகளுக்கு இந்த அரசு காரணமா இருந்திருக்கு. பட் இப்போ என்னத்தை வச்சு கொண்டிருக்காங்க அப்படின்னா, கூப்பனை கொடுத்து திமுக இந்த 8000 ரூபாய்க்கு கூப்பன் கொடுத்தாங்க இல்லையா, அந்த கூப்பனை கொடுத்து மண்ணச்சநல்லூர் தொகுதியில இப்போ ஒரு பெண்ணை கொண்டிருக்காங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, திமுக வந்து இப்ப அப்படியே சும்மா ஒரு ஜெராக்ஸ் மாதிரி போட்டு, அந்த கூப்பன் மாதிரி ஒரு ஜெராக்ஸை போட்டு அந்த தொகுதியில நிறைய இடத்த கொடுக்குறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னா இந்த கூப்பன் செல்லும், நீங்க உடனே ஸ்டாலின் ஜெயிக்கிறாரா, நீங்க உடனே கூப்பன் எடுத்துட்டு போய் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராமிஸை கொடுத்து மக்களை எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மண்ணச்சநல்லூர் தொகுதியில வந்து எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க. அதுல இந்துஜா அப்படிங்கிற ஒரு பெண்ணுக்கு மட்டும் கொடுக்கல. ஒருவேளை அந்த பெண் வந்து வேற ஒரு கட்சியை சேர்ந்தவங்களா இருக்கலாம், இல்ல இந்த கதிரவன் இருக்காரு இல்லையா, அவர் இந்த அங்கெல்லாம் போவார், அடிக்கடி போறப்போ எதிர்த்து கேள்வி கேட்ட பெண்ணா இருக்கலாம், இந்த கிட்னி விவகாரத்துல இவருக்கு எதிராக ஏதாவது செயல்பட்ட பெண்ணா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். அந்த பெண்ணுக்கு மட்டும் இந்த 8000 ரூபாய் கூப்பன் அப்படிங்கிறத கொடுக்கல. அந்த கூப்பன் இப்ப செல்லுபடியே ஆகாது. பட் அது அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியறது இல்லைல்ல. இவங்க ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்தா மட்டும்தான் அந்த இது கொடுக்கறது சும்மா டம்மி கூப்பன், சும்மா கூப்பன் வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் அந்த மக்கள் அதை தெரியாம அந்த கூப்பன்லாம் வாங்குறாங்க. ஸோ அப்படி அந்த இந்துஜா அப்படிங்கிற பொண்ணு வந்து இதை மாதிரி எனக்கு வந்து கூப்பன் வரல, எனக்கு கூப்பன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஏற்கனவே திமுக காரன் என்ன வன்மத்துல இருந்தானோ, கிட்னி விவகாரத்துல அந்த பெண் ஏதாவது பேசுனாங்களோ, இல்ல இவர் வந்து அங்கங்க நக்கலா பேசுவாரு, அப்ப அந்த பெண் ஏதாவது எதிர்த்து கேட்டாங்களோ என்னமோ தெரியல. திமுக காரன் அந்த பெண் மேல என்ன வன்மத்துல இருந்தான்னு தெரியல, அந்த பெண்ணை கண்ணா புண்ணான்னு கெட்ட வார்த்தைகள்லாம் சொல்லி அசிங்கமா ரொம்ப மோசமா பேசியிருக்காங்க. அந்த பெண் வந்து இப்போ தற்கொலை செய்து இறந்து போயிருக்காங்க. இன்னைக்கு அவங்க உறவினர்கள் எல்லாரும் வந்து அந்த ஏரியாவில் வந்து நேத்தி இந்த சம்பவம் நடந்திருக்கு. இன்னைக்கு அவங்க உறவினர்கள் எல்லாம் அந்த ஏரியாவில் வந்து போராட்டம் ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிறது நடத்திட்டு இருந்திருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க வந்து ஒரு பட்டியலின சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண். திமுக நாங்க யாருக்கு பாதுகாவலர் அப்படின்னு சொல்றாங்கல்ல, ஸோ அந்த இனத்தை சேர்ந்த நாங்க சமூக நீதி அப்படின்னு சொல்றாங்கல்ல திமுக, ஸோ அதுல இருந்து ஒரு பெண் வந்து இறந்து போயிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் இப்போ மண்ணச்சநல்லூர் தொகுதியில நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, இதுக்கு கூட நம்ம திருமாவளவன் அவர்கள் வந்து வாயவே திறக்க மாட்டாரு, எதுக்குமே திறக்கிறது கிடையாது. இதுக்கு முன்னாடி எத்தனையோ இதை மாதிரி சம்பவங்கள் பார்த்துட்டோம். நீங்க மற்ற சமூகத்துக்கு திறக்கல அப்படிங்கிறத கூட ஏதோ அப்படியும் திறக்கணும் தான், பட் ஏதோ ஒரு இடத்த சரி எக்ஸ்கியூஸ் அப்படிங்கிறத விட்டுலாம். பட் இதுக்கும் அந்த கூட்டணி அந்த கணக்குகள்லாம் பார்த்துட்டு திருமாவளவன் வாயை இதுக்கு திறக்க மாட்டார், எனக்கு தெரிஞ்சு திறக்க மாட்டாரு. இது வரைக்கும் நம்ம பேசுற வரைக்கும் திருமாவளவன் இது குறித்து வாயை திறக்கல. ஸோ ஒரு பெண் வந்து இவன் திட்டான் அப்படின்னு போய் அவங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, இவன் எப்படி திட்டிருப்பான், என்ன சொல்லி திட்டிருப்பான். ஏதோ ஒரு திமுக நிர்வாகி தான் நீ என்னத்துக்கு கூப்பன் கேட்கிற அப்படின்னு சொல்லி எதையோ சொல்லி திட்டிருப்பான். ஆனா என்னத்தை சொல்லி திட்டிருந்தா இந்த பெண் வந்து மன உளைச்சல்ல திட்டினது தாங்க முடியாம போய் அவங்க தற்கொலை பண்ணிட்டு இறந்து போயிருக்காங்க அப்படின்னா, இவங்க என்னத்தை சொல்லி திட்டிருப்பானுங்க அப்படின்னு நம்மளால யோசிச்சு கூட பார்க்க முடியல. அந்த பெண்ணுக்கு நியாயம் அப்படிங்கிறது கிடைக்கணும், அதுக்கு இந்த தேர்தல் ஆணையம் தான் நடவடிக்கை எடுக்கணும். பட் இந்த தேர்தல் ஆணையம் ஏதோ ஒரு கைப்பாவை மாதிரி, ஏதோ ஒரு யாருக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு மாதிரி செயல்படுது. நம்ம தேர்தல் ஆணையம் வந்து மத்திய அரசு கண்ட்ரோல்ல கூட கிடையாது, அது வந்து ஒரு தனிப்பட்ட இது, அது அவங்க தனியா இயங்குவாங்க அப்படின்லாம் சொல்றோம். ஆனா ஒரு மாநில அரசுடைய கண்ட்ரோல்ல தான், எந்த மாநிலத்துக்கு போனாலும் அங்க இருக்கக்கூடிய ரூலிங் கவர்மெண்டோடைய கண்ட்ரோல்ல தான் இந்த தேர்தல் ஆணையம் செயல்படுது அப்படிங்கிறதுக்கு உதாரணமா தான் தமிழ்நாடு முழுக்க இவ்வளவு சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. இந்த தேர்தல் ஆணையம் அமைதியா இருக்கு. பட் இப்போ ஒரு உயிரும் போயிருக்கு. இந்த விஷயத்திலேயாவது இந்த தேர்தல் ஆணையம் என்ன பண்ணும், நடவடிக்கை எடுக்குமா அப்படின்னு தெரியல. கடைசியா மக்களுக்கு ஒண்ணு சொல்லிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, இந்த 8000 ரூபாய் கூப்பன் சொல்றாங்கல்ல, அது வந்து
கிடையவே கிடையாது. அதை நம்பி நீங்க வாங்குறது அப்படிங்கிறது நம்மளுடைய முட்டாள்தனம். கூப்பனு இது எல்லாமே வந்து திமுக ஆட்சிக்கு வந்து அது சொல்றேன், ஒருவேளை ஆட்சிக்கு வந்தா அது ஒரு வருஷம் ப்ராசஸா இருக்கும். அதுக்கப்புறம் தான் இவங்களால இந்த கூப்பனு, ஏன்னா அவங்க வந்து எந்த நிறுவனத்து கூட பேசியிருக்காங்க, இவங்க வந்தா ஃப்ரீயா கொடுங்க, இந்த நிறுவனத்தை பொருள்லாம் வாங்குங்கிறது ஒரு பெரிய ப்ராசஸ். பட் அந்த ஒரே ஒரு வார்த்தை கூப்பன் 8000 ரூபாய் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வச்சு ஒரு கூப்பன் மாதிரி இவனுங்களா ஏதாவது ஒரு கலர் ஜெராக்ஸ் கலர் பிரிண்ட் அவுட்டை போட்டுக்கிட்டு இல்ல பிளாக் அண்ட் ஒயிட்ல ஜெராக்ஸை போட்டுக்கிட்டு வந்து கொடுத்து ஏமாத்துறாங்க. மக்கள் நம்பி ஏமாற வேணாம். அதே மாதிரி இந்த கூப்பன் வந்து திமுக ஆட்சிக்கு வந்தாதான் செல்லுபடி ஆகும் அப்படிங்கிறப்போ அந்த கூப்பன் செத்த கூப்பன் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க.